Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து chocolate mousse ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டா வீட்லயே செய்ய போறேன். அது எப்படி செய்றேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சுலபமா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு நான் இந்த chocolate mousse ரெடி பண்ணிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். சாரி கேமரா ஆன்ல இருக்குன்னு சொல்லி நான் சாக்லேட் போட்டுட்டு 200 கிராம் டார்க் சாக்லேட் நான் இன்னைக்கு இந்த பட்டரோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் உள்ள டார்க் சாக்லேட் தான் இன்னைக்கு நான் இந்த சாக்லேட் மோஸ்க்கு எடுத்திருக்கேன். இந்த பட்டரும் இந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கட்டும். பட்டரோட இந்த டார்க் சாக்லேட்டை நான் நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். கைவிடாமல் குறைவான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி மிக்ஸ் ஆகும்போது நமக்கு மெல்ட் ஆகும். கை எடுத்துட்டோம்னா சாக்லேட் காந்த அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மூஸோட டேஸ்ட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்தது சாக்லேட் மூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 250 கிராம் ஒரு கப் அளவு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி ஃப்ரீஸ் ஆக்கி வச்சுக்கிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பிளெண்ட் பண்ண போகிற அந்த டூல்ஸும் பவுலும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கப் போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், விப்பிங் க்ரீம் இல்லை. நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பீட் 1ல் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்கு இப்போ நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீமோட சேர்த்துக்கிறேன். இந்த டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சாக்லேட்டு, ஃப்ரெஷ் க்ரீம், வெனிலா எசன்ஸ் மூணுத்தையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். நல்ல ரிபன் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணும்போது இதை மாதிரி பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நான் உரமாக வச்சிடுறேன். இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட் மூஸ் வந்து சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இது வந்து செய்யறது வந்து ரொம்ப குறைந்த நேரம் தான் ஆகும். ஆனால் இதுக்காக வெயிட் பண்ணுற டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதுக்கான டைமிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். விப்பிங் க்ரீமில் தான் சாக்லேட் மூஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க டபுள் பாயிலிங் மெத்தடில். ஆனால் இன்றைக்கி டபுள் பாயிலிங் மெத்தட் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீமில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நான் ஒரு குட்டி சர்விங் கிளாஸில் நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன். ஃப்ரீசரில் இன்றைக்கி நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்க போகிறதுனால நான் மேலே அலுமினியம் ஃபாயில் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 hours ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் உடனே ரெடி ஆகிடும். இதுவே நீங்கள் டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம மேலே அலுமினியம் ஃபாயில் கவர் க்ளோஸ் பண்ண வேண்டியில்லை. ஒரு நைட் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரீசரில் 3 hours வச்சு எடுத்துருக்கேன். ஓகே, ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 3 hours வச்சுருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செமையாக செட் ஆகிருக்கு. மேலே வந்து நான் கொஞ்சம் அழகுக்காக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இது கட்டாயம் கிடையாது. இந்த டெக்கரேட் விஷயங்கள் எல்லாமே நம்மளோட விருப்பப்படி தான்.
எந்த சாக்லேட் வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இதை சாப்பிடலாம். ஓ, செம்ம டேஸ்டாக இருக்குது. நல்ல சாக்லேட் மூஸ் வந்து செட் ஆகிடுச்சு. வீட்டில் சிம்பிளாக சாக்லேட் மூஸ் செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.